வந்தவங்க என்ன பண்ணணும்னு சொல்லிச்சு. இப்போ இந்த நீக்கப்பட்டவங்க அவங்க என்ன பண்ணணும், அவங்க அடுத்து நீக்கப்பட்ட நீங்கள் எல்லாரும் வந்து அதே ஹோட்டல்ஸ் ஹெல்ப்லைன் ஆப் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதில் ஹோட் ரிஜிஸ்ட்ரேஷன் மொதல் பாக்ஸ் ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ள வந்து ஃபார்ம் 6ன்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபார்ம் 6 கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் அது வந்து உங்கள் மொபைல் நம்பரை கேட்கும். அதுக்கப்புறம் கேப்சா என்டர் பண்ண சொல்லுவோம், சைன்இன் பண்ண சொல்லுவோம். அந்த சைன்இன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அது ஒரு டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஃபார்ம் வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் தாங்க கேட்கும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அப்படியே சப்மிட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் புது ஓட்டர்ஸ் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி நான் ஓட் பண்ணியிருக்கேன், எனக்கு இப்போ இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் மூலிமா வரலன்னா அதுக்கு ஒரு தனி காலம் கொடுத்துருப்பாங்க. அதில் அவங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அதை நீங்கள் சப்மிட் பண்ணி திரும்ப அப்ளை பண்ணிடலாம். இப்போ இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு ஓகே ஆகி வந்திருக்கும். அதில் ஒரு சில சின்ன சேஞ்சஸ் இருக்குது. அதாவது என் மொபைல் நம்பர் மாற்றணும், இல்லை என் நேமில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, இல்லை என்னோட உறவினர் பேரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, அது இதுன்னு மாற்றணும். அவங்க என்ன பண்ணணும்னா அதே ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபார்ம் 8ன்னு ஒன்று இருக்குது, கரெக்ஷன்ஸ் ஆஃப் என்கொயரிஸ்ன்னு. அதுக்குள்ளே போனீங்கன்னா அதில் போயிட்டு நீங்கள் என்ன மாற்றணுமோ, என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ அதை நீங்கள் கொடுத்து இந்த 1 மாத கால அவகாசத்தில் நீங்கள் அதையும் மாற்றிக்கலாம். நீக்கப்பட்டவங்க எல்லாம் இந்த ஃபார்ம் 6 பயன்படுத்தி அவங்க அடுத்து அப்ளை பண்ணி புது ஓட்டை வாங்கிக்கலாம். இந்த லிஸ்ட்டில் வந்தவங்கலாம் என்ன பண்ணணும்னா அவங்க இந்த ஓட்டர்ஸ் ஹெல்ப்லைனை போய் செக் பண்ணிவிட்டு ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா அவங்க என்ன பண்ணணும், பிஎல்ஓஸ் கிட்டேயோ இல்லை இதுலேயே வந்துட்டு ஆன்லைன்லேயே கூட அவங்களோட டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணிக்கலாம். வெரிஃபை பண்ணி அவங்க சப்மிட் பண்ணி அவங்கள ஓட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ வந்து இருக்கிற லிஸ்ட்டு வந்து கன்ஃபார்ம் லிஸ்ட்டு கிடையாது, செலக்டட் லிஸ்ட்டு வந்திருக்கு. இப்போது அந்த 97 லட்சம் வாக்காளர்களில் அவங்க சேர்றதுக்கான என்ன வழியோ இப்போ நான் சொன்ன வழியை நீங்கள் பண்ணிங்கன்னா சேர்ந்து பிப்ரவரி மாதத்தில் ஃபைனல் லிஸ்ட்டுன்னு ஒன்று விடுவாங்க. அந்த லிஸ்ட்டில் வரவங்க தான் கன்ஃபார்ம் ஓட்டர்ஸ். அவங்களால தான் ஓட் பண்ண முடியும். போகிற சட்டமன்ற தேர்தலில் அவங்களால தான் ஓட் பண்ண முடியுன்றது தான் இதோட ப்ராசஸ். இப்போ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சிம்பிளாக இன்னொரு முறை சொல்லிடுறேன். அதாவது இந்த லிஸ்ட்டில் நேம் வந்தவங்க, அதாவது செலக்ட் ஆனவங்க என்ன பண்ணணும்னா ஓட்டர்ஸ் ஹெல்ப்லைனை ஓப்பன் பண்ணி உங்களோட எபிக் நம்பரை போட்டு நீங்கள் செக் பண்ணிங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வெறும் ப்ரூஃபை மட்டும் எடுத்துகிட்டு போய் அங்கே காமிச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களோட ஓட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். வராதவங்க, என் பேர் வரலன்றவங்க என்ன பண்ணணும்னா அதே ஓட்டர்ஸ் ஹெல்ப்லைனை ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த ஃபார்ம் 6ன்ற படிவத்தை ஃபில் பண்ணி அங்கே சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க அதுக்கடுத்த ஸ்டெப்ஸ்லாம் கேட்பாங்க. அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஓட்டர்ஸில் இதுவுமே இந்த ஃபைனல் இது லிஸ்ட்டு விடுவாங்களா, இப்போ விட்டு ரஃபான லிஸ்ட்டு, ஃபைனல் லிஸ்ட்டில் உங்களோட லிஸ்ட்டும் வந்துடும். அதுக்கான அந்த ஸ்டெப்ஸை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபார்ம் 6ஐயும் பயன்படுத்தி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதில் வந்து எனக்கு கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணால் ஃபார்ம் 8 யூஸ் பண்ணி உங்களோட கரெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம் இந்த 1 மாத காலத்தில்.